அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவர் உடனே நிப்பாருன்னு பசங்க நம்புறாங்க. ஆனா இது அவங்க படிப்ப, எதிர்கால கனவை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறதா அவங்களுக்கு புரியல. ஒரு நாள் ரங்காவோட பழைய முதலாளியும் இப்போ எதிரியான ரெட்டி எனவன் நம்ம பசங்க கிட்ட வரான். அவன் ரங்காவை பழி வாங்கணும்னு சொல்லி பசங்க கிட்ட உதவி கேட்கறான். ரெட்டி அவனோட பிசினஸ் கார்டை கொடுத்துட்டு ரங்கா தனியா இருக்கும்போது கூப்பிட சொல்றான். இப்ப பசங்களுக்குள்ள பெரிய குழப்பம். ரங்காவோட அன்பு ஒரு பக்கம், இந்த ரவுடி உலகம் வேண்டாம்னு நினைக்கிற எண்ணம் இன்னொரு பக்கம். ரங்காவோட இந்த உலகத்திலிருந்து தப்பிக்கணும்னு முடிவு பண்ணி அஜு, பிபி, சாந்தன் 3 பேரும் யாருக்கும் தெரியாமல் தங்களுடைய மொபைல் போன்களை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கண்ணுக்கு மறைவாக எங்கேயோ போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. ரங்காவுக்கு ஒரே அதிர்ச்சி. தன்னோட பசங்க எங்க போனாங்கன்னு தெரியாம பெங்களூர் முழுக்க வலை வீசி தேடுறார். அவர் முகம் ஃபுல்லா கவலை. அவர் இவங்க மேல வச்சிருந்த பாசம் உண்மையானது. ரங்காவின் தேடுதலுக்கு பிறகு பசங்கள் கண்டுபிடிக்கப்படுறாங்க. பிபி உண்மையை சொல்றான். நட்புக்காக வரல, குட்டி பழிவாங்க தான் வந்தோன்னு உண்மையை அறிந்த ரங்கா துரோகத்தின் வேதனையிலும் கோபத்திலும் ஆவேசம் கொள்கிறார். ரங்கா கோபத்தில் இருக்கும்போது ரெட்டி தன் ஆட்களுடன் வந்து சண்டையிடுகிறான். ரங்கா தன் சத்தியத்தை மறந்து வெறித்தனமான சண்டையிட்டு ரெட்டியையும் அவன் ஆட்களையும் துவம்சம் செய்கிறார். ரத்த கலரியை தாண்டியும் ரங்காவின் கோபம் அடங்கவில்லை. சண்டை முடிஞ்ச பிறகு ரங்கா அந்த ஆவேசத்துல தன்னோட நட்பு பொய்யாய் மாறிட்டதால பசங்களை கொல்ல துரத்த ஆரம்பிக்கிறார். பசங்க பயந்து ஓட ரங்கா அவர்களை பிடித்து போடுகிறார். அப்போதுதான் எதிர்பார்க்காத விதமாக பிபியின் அம்மாவின் போன் கால் வருகிறது. பிபியின் அம்மா, நீங்க என் பையனை நல்லா பாத்துக்கிறீங்கன்னு தெரியும், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, நீங்க சந்தோஷமா இருக்கியான்னு அத்தாவித்தனமா கேக்குறாங்க. ரங்காவின் கையில் இருந்த ஆயுதம் நழுவ அவர் கண்களில் இருந்த ஆவேசம் தணிகிறது. அம்மாவின் பாசத்தால் ரங்காவின் வெறி உடனடியாக அடங்குகிறது. ரங்கா பசங்களை விடுவிக்கிறார். ஆனா அவர் மிரட்டாமல் விடல்ல. ஒரு ரவுடியின் அதிகாரமான குரலில் அவர்களிடம் கட்டளையிடுகிறார். உங்களுக்கு என்ன மேல கோபம் இருந்தால் பரவாயில்லை, இப்ப போய் எக்ஸாம் எழுதுங்க. ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனாலும் சரி, உங்களை உயிரோட விட மாட்டேன், கொன்னே போட்டுருவேன், ஓடுங்க. பசங்களுக்கு உயிர் பயம். ரங்காவின் மிரட்டலுக்கு பயந்து அவர்கள் கல்லூரிக்கு திரும்பி படிக்க தொடங்குகிறார்கள். ரங்காவின் நிழலில் இருந்து விடுபட்டு அவர்கள் பரீட்சைகளை எழுதி முடிக்கிறார்கள். ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ரிசல்ட் வருகிறது. அஜு, பிபி, சாந்தன் 3 பேரும் பரீட்சையில் ஃபெயில். ரங்காவின் மிரட்டல் நினைவுக்கு வர பயத்தில் உறைந்து போகிறார்கள். ஆனால் ஓடி ஒளியாமல் சில நீண்ட நாட்களுக்கு பிறகு ரங்காவை தேடி அவர் வீட்டுக்கு நடுக்கத்துடன் வருகிறார்கள். ரங்கா அவர்களை பார்க்கிறார். அவர் முகத்தில் அதே பாசம் கலந்த கெத்து. ரங்கா கேட்கிறார், என்ன மோனே, பரீட்சையில் பாசா? பசங்க எதுவும் பேசாமல் தலைகுனிந்து நிற்கிறார்கள். ரங்கா சிரிக்கிறார். எனக்கு தெரியும்டா, நீங்க கண்டிப்பா ஃபெயில் ஆகி இருப்பீங்கன்னு. ஆனா கவலைப்படாதீங்க, அடுத்த செமிஸ்டர்ல நீங்க பாஸ் பண்ணலன்னா உங்களை அடிச்சு புலியாக்கிடுவேன்னு மீண்டும் ஒரு முறை மிரட்டி அவர்களை அன்போடு அரவணைக்கிறார். ரங்கா தான் கொடுத்த பைக் சாவியை பசங்க கிட்ட கொடுத்து அவர்களை காலேஜுக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த நட்பு ஒரு ஆவேசமான அனுபவத்தை கொடுத்திருக்கு. இதுதான் நண்பா ஆவேசம் திரைப்படத்தின் முழுமையான ஆட்டமும் கதையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம அருண் லுங்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.